ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே வந்து நான் வீட்டு வாசலெல்லாம் வந்து கழுவி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மழை பார்த்திங்கன்னா விடாமல் பெஞ்சதுனால நடந்து ஃபுல்லாக சேராயிடுச்சு. அதனால் ஒரு 4 மணிக்கு போல் மறுபடியும் வந்து வாசலெல்லாம் கழுவி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம இங்கே விளக்கேற்றுவோம்ல, அதனால் வாசலெல்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறம் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போடும்போது மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. மழை பெய்யறதுனால நம்மளால் பெரிய கோலமும் போட முடியல, கலர் கோலமும் போட முடியல. ஏதோ ஒரு கோலத்தை வந்து போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய கோலம்லாம் வந்து பார்த்து தான் போடுவேன், பார்க்காம தெரியாது. மழை பெய்யறதுனால சின்ன கோலமாக போட்டு விட்டுட்டேன். உள்ளேயும் கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். பனை ஓலையை கோயம்பேட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு குருத்து அப்படியே வந்து 200 அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து நம்ம ஒரு இலையில வந்து கெட்டுறதுக்காக நான் நூல் இப்படி இழுத்தா வந்துடும், அதனால் அதை வந்து இழுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இந்த பனை ஓலையில் வச்சு கெட்டணும், அதுக்கு இந்த நூல் வந்து தேவைப்படும். நான் உண்மையை சொல்ல போனோன்னா எனக்கு இது வரைக்கும் வந்து இந்த பனை ஓலையில் நான் கொழுக்கட்டை செஞ்சதே கிடையாது. எங்கள் அம்மா செய்வாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி ஓலையில் வச்சு செய்கிறது தெரியும். ஆனால் வந்து எனக்கு நான் இதுவரையும் செஞ்சதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். நம்மளால் வந்து செய்ய முடியாதது வந்து எதுவுமே இல்லை, செஞ்சு ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா 5:30 இருக்கும். ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனால நம்மளுக்கு ரொம்ப இருட்டின மாதிரி ஆகிடுச்சு. சரி அதுக்குள்ளே விளக்குக்கெல்லாம் வந்து எண்ணெய்லாம் ஊற்றிட்டு திரிலாம் போட்டு வச்சுட்டேன். என் பையன் வந்து இதில் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தாலே என் பையன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். என் கூடவே உட்காந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். விளக்குக்கெல்லாம் தீ பொருத்திட்டு நான் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு கடையில் வந்து 2 வச்சேன். அதுக்கப்புறம் வீட்டு வாசலில், வெளியே, சமையல் ரூமில் எல்லாத்துலேயும் வந்து விளக்கு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா வந்து தீபத்துக்கு வந்து 27 வந்து நம்ம விளக்கு வைக்கணும். நம்ம அதுக்கு மேலே வச்சுக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 27 வைக்கணும். நம்ம வந்து வருஷம் வந்து புதுசு வந்து ஒத்தப்படையில் வந்து வாங்கணும். 5, 7, 9 அந்த மாதிரி வாங்கிக்கணும். நம்ம பழசு அந்த புதுசு மட்டும் வருஷம் ஒரு 5 வாங்கிக்கலாம். பழசு மீதி எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விளக்க. நானும் வந்து புதுசு நம்ம கொளுத்தணுன்றதுக்காக 5 வாங்கிட்டு மீதி எல்லாமே நான் வந்து பழசு வச்சுருந்தேன், அதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அப்போது வந்து மழை விடாமல் பெஞ்சிட்டே இருந்தது. எப்போவுமே வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டு வாசல்லாம் எல்லார் வீட்டு வாசலில் அப்படியே லைட்டு மின்னும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மழையில் வந்து அவ்வளோவா கார்த்திகை தீபம் மாதிரியே தெரியல. மழை பார்த்திங்கன்னா தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் வந்து விளக்கு பொருத்தி வச்சுட்டே இருந்தான். நான் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டு இருந்தேன். பட்டாசு பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டு இருந்தோம். அதுவும் மழை வந்துருச்சு. என் பையன் வந்து ரொம்ப சோகமாயிட்டான், பட்டாசு வெடிக்க முடியலன்னு. நீங்களும் வந்து சேஃபாக வந்து வெடிங்க. வெடிலாம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட காலையிலேயே வந்து வெடிச்சிட்டான். அதுலேயும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து பாப்பாவுக்கு வெடிக்கிற மாதிரி பட்டாசு தான் இருக்குது. அதிலே வந்து மழை வந்துருச்சு. சரின்னு வந்து கொஞ்சமாக வந்து கொளுத்திட்டு மீதி தூக்கி உள்ளே வச்சாச்சு.